கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாபநாசம் என்று சொல்லப்படக்கூடிய ஆலயத்தில் ஒரே சன்னதியில் வந்து பைரவரும் சனீஸ்வரரும் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. சனீஸ்வரரும் பைரவரும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்ரீ ராமபிரான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஹத்தி தோஷத்தை வந்து நீங்க பெறுவதற்கு உண்டான ஒரு ஸ்தலமாக இது சொல்லப்படக்கூடியது. எனவே சனி பாதிப்பு இருக்கிறவங்க, அதே மாதிரி பிரம்மஹத்தி தோஷமும் இருக்கிறவங்க, இங்கே இருக்கக்கூடிய பிற தோஷங்கள் எல்லாம் நீங்குவதற்கும், உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிற தோஷங்கள் எல்லாம் நீங்குவதற்கு இங்கே வந்து வழிபடும் பொழுது சகல விதமான தோஷங்களும் நீங்கி நல்வாழ்வு பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. பாபநாசம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் பக்கத்துலேருந்து பாபநாசங்கிற பக்கத்தில் அந்த கோவில் இருக்குது. ரொம்ப மிக விசேஷமான ஒரு ஸ்தலம். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் சனீஸ்வரரும் வந்து பார்த்திங்கன்னா பைரவரும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியனை கண்டா பையனுக்காகாது, பையனை கண்டா சனிக்காகாதுங்கிற ஒரு கதையாக இருந்தாலுமே கூட இந்த மாதிரி தெய்வங்களெல்லாம் பிடிச்சி வழிபட்டீங்க அப்படின்னா பிற தோஷங்கள் நிவர்த்தியாக நல்வாழ்க்கை பிறக்கும். எல்லாமே மார்க்கம் உண்டு. அதனால் ஜாதகத்தில் தீர்க்க முடியாத தோஷங்களே கிடையாது, தீர்க்கலாம் கண்டிப்பாக.